உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வணக்கம். கிட்டத்தட்ட 24 வருஷமாக நான் இந்த மாதிரி நடிப்பு தந்தை நடிகர் திலகத்துக்காக விழாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பில். ஒவ்வொரு தரமும் அது புதுசாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தரமும் அவர் படங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதுசாக வெளியில் வருது. பேர்பட்ட ஒரு பிறவி நடிகன், ஒரு ஒரு மகான் இதுவரை இந்தியாவில் பிறந்ததில்லை, கண்டிப்பாக இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் 2 வார்த்தை சொல்லுவேன். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். அப்படி தான் அந்த வீட்டில் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது ஒரு கடமையாக நினச்சி தான் பண்ணிட்டு வரோம். அதில் ஸ்பெஷலாக மதுரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு 3 வருஷம் முன்னாடி பட்டிக்காடாப்பட்டினமாக்கு ஒரு விழா ஒன்று பண்ணோம். அமோகமான ரசனை. திருவிளையாடல் இன்னும் பெரிய விஷயம். பிகாஸ் கதை நடந்ததே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரையை சுற்றி தான். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது, ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்களாம் என்னை விட பயங்கர ரசிகர்கள். சேர்ந்து பகிர்ந்துக்க போகிறோம், அவர் நினைவுகளை பகிர்ந்துக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். 2.5 மணி நேரம் சினிமாவின் பொற்காலம், நடிகர் திலகம் சிவாஜி ஆண்ட அந்த சினிமாவின் பொற்காலத்தை பற்றி பேச போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம். எவ்வளோ நடிகர்கள் வரலாம் போகலாம், மறைந்த பின்னும் இன்னும் 25 வருடங்கள் ஆகி கூட அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோயிங் ஒரு இம்மி கூட குறையலைன்னா அது சிவாஜிக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த ஒரு பெரிய ஆளுமை கிடைக்காது. காரணம் என்னன்னா, நிறைய நடிகர்களும் புகழோடு இருந்திருக்காங்க அதே சமயத்தில். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேறு பேக்ரவுண்டெலாம் இருந்தது. சில பேருக்கு பாலிட்டிக்ஸ் இருந்தது, சில பேருக்கு வேறு இதெல்லாம் இருந்தது. ஆனால் நடிப்பு ரசிகனின் இதயத்துக்குள்ளே நேராக பூந்த ஒரே நடிகன் சிவாஜி தான். அதனால தான். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள், பொன்னான நாள். ஒரு நடிகருக்கு தலைமுறையாக ரசிகர்கள் இருந்து நம்ம பார்க்குறோன்னா அது நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்களுக்கு அந்த ஒரு ரசனை இருக்கிற ரசிகர்கள் என்றைக்கும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, நான், என் பையன் எல்லாருமே நடிகர் திலகத்துக்கு ரசிகர்கள் தான். இன்னைக்கு மதுரையில் இந்த திருவிளையாடல் படத்தோடைய 60வது வருடம் ரிலீஸ் ஆகி 60வது வருடத்தோடைய இந்த விழாவை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெரிய புராணம் நடந்த இடமே மதுரை தான். சிவன் இங்கே அவருடைய பக்தர்களுடைய விளையாடிய பல தருணங்கள், பல சம்பவங்கள் மதுரையில் தான் நடந்தது. அது தர்மியோடைய சம்பவமாக இருக்கட்டும், இல்லை ஹேமநாத பாகவதர் பானபத்திரருடைய சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் படத்துலேயே வர சம்பவங்கள். இதெல்லாமே நடந்தது மதுரையில், மதுரை கோயிலில். அதனால் இங்கே மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நடிகர் திலகத்துடைய எல்லா ரசிகர்களும் சேர்ந்து இப்படி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம். நடிகர் திலகத்தோடைய குடும்பத்தோட எங்கள் குடும்பம் எவ்வளோ வருஷமாக நாங்கள் ஒரு குடும்பமாக பழகிருக்கோங்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவரோட நெஞ்சை நீங்கள் பிளந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடிகர் திலகம் தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரசிகர் அவர் எங்கள் அப்பாவுக்கு. அதனால் இதில் இன்னொரு சிறப்பு எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, என் பையன் ரித்விக் இந்த நிகழ்ச்சியில் பாட போகிறான். அவன் இப்போ ஒரு இளம் பாடகனாக அறிமுகமாகி வந்துக்கிட்டு இருக்கான். கர்நாடிக் பாடுறான், சினிமா பாடல்கள், டிவோஷனல். ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவன் நடிகையர் திலகம் திருமதி சாவித்ரி கணேசனுடைய கொள்ளு பேரன். ஸோ அவன் இந்த நிகழ்ச்சியில் இந்த TR மகாலிங்கம் ஐயா பாடின இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனைங்கிற பாட்டை பாட போகிறான். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாடல்கள். ஸோ அவன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் அவங்க கொள்ளுப்பாட்டி சார்பாக கலந்துக்கிட்டு பாடுறதுங்கிறதும் இன்னொரு கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம். அந்த சிவபெருமானும் அந்த சொக்கநாதரும் மீனாட்சியும் கொடுக்குற அனுகிரகம் தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு மிஞ்சி ஒரு படம் நம்ம தர்மத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கோ, இல்லை அடுத்த தலைமுறைக்கு நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கோ ஒரு படம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு நன்றி திரு AP நாகராஜன் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படங்களை தான் நம்ம பசங்களுக்கு நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். AP நாகராஜன் மூலியமாக தான் நம்ம புராணங்கள், நம்ம இலக்கியங்கள் எல்லாம் படமாக வெளியே வந்தது தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் பெருசாக அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வரல. APN கொடுத்தது தான். அந்த பொக்கிஷங்கள் இன்றைக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த படங்களெல்லாம் நம்ம காமிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு சர்வீஸ் டு ஆர்ட், கல்ச்சர் அண்ட் சினிமா APN பண்ணியிருக்காரு.
அண்ட் பாடல்கள் கேவி மகாதேவன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், பெருசாக கொண்டாடப்படாத ஒரு இசையமைப்பாளர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய திங்கிங், அவருடைய காம்போசிஷனே வேறு. இந்த படத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 25 நிமிஷத்தில் 4 வகையான பாடல்கள், வேறு பாடல்கள் வரும். இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு நாள் போதுமாலேருந்து ஆரம்பித்து இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, பார்த்தா பசுமரம், பாட்டும் நானே பாவமும் நானே, இந்த 4 பாடல்களில் இருக்கிற வெரைட்டி 20 நிமிஷம் தான், கடைசி 25 நிமிஷத்தில் வரும் இந்த 4 பாட்டும். இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இசை, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், நடித்தவங்க ஒத்தொத்தங்களும், அது நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து சாவித்திரிமாலேருந்து முத்துராமன்லேருந்து எல்லாரும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் லிஸ்ட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மிஞ்சி அந்த தர்மி நாகேஷ் அவர்கள் கொடுத்த அந்த கேரக்டர், தர்மிங்கிற அந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த ஒரு இம்மார்டாலிட்டி, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கேரக்டர் திரு நாகேஷ் அவர்கள் செஞ்ச அந்த ரோலில் அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்கோப்பு கொடுத்து அதை அலோவ் பண்ணி அந்த சீன் இருக்கணும், படத்தில் ஏன் சீன் கட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சீனை கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த பெருந்தன்மை ஒரு ஹீரோ, அவர் நினச்சிருந்தா இதை கட் பண்ணிவிடுங்க, நான் என் சீன்ஸ் தான் வரணும்னு சொல்லலாம். ஆனால் அதை அவர் சொல்லலை. ஏன்னா அவர் அந்த நடிகனுக்கு கொடுத்த மரியாதை, அந்த சீனுக்கு கொடுத்த மரியாதை, அந்த நடிப்புக்கு கொடுத்த மரியாதை, அதுதான் நடிகர் திலகம் அவர்கள். அவருடைய வாழ்நாள் ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் இன்னும் இருக்கார். ஹி லிவ்ஸ் த்ரூ ஹிஸ் ஆர்ட். அதனால் இன்றைக்கும் அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். யாருமே வருத்தப்படக்கூடாது, அவரை கொண்டாடுவோம். வணக்கம், பாரத் மாதா கி ஜெய். நடிகர் திலகம் என்று சொன்னால் ஒரே ஒரு நடிகர் திலகம். திரையுலகத்தில் ஒரே ஒரு நடிகர் திலகம், ஒரே ஒரு இசை சக்கரவர்த்தி என்ற தாத்தாவை சொல்லுவாங்க. தாத்தாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. முக்கியமாக சொல்லப்போனால் பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் வந்து சோழவந்தானில் வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்து அந்த படத்தோட எங்கள் தாத்தா மகாலிங்கத்தோடு இருந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஷூட்டிங்கை நடத்தணும்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து நடந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. முன்னே ஒன்று சொல்கிறேன், இனிமேலும் சரி என்றைக்கும் சரி நடிகர் திலகம் என்றால் அது ஒருவர் மட்டும்தான். அவருக்கு நிகர் எவருமே கிடையாது. யாராலும் அந்த இடத்தை நிரப்பவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு அவரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்பு திருவிளையாடல் என்றாலே மதுரை தான். அவருடைய படத்துக்கு மட்டும்தான் அந்த திருவிளையாடலில் பல இடங்களில் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், சில இடங்கள்லாம் வந்து பர்மிட் பண்ணது அந்த ஒரு படத்துக்கு. அதில் வந்து தாத்தா வந்து பாடியிருப்பார், உங்களுக்கெல்லாம் தெரியும். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனைங்கிற பாட்டு பெரிய ஹிட் சாங்கு. நடிகர் திலகத்தை பற்றி நான் வந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது. ஆனால் ஐயாட்ட நான் பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவருடைய நடிப்பு வந்து என்னெல்லாம் சொல்லலாம். ஒரு தில்லான மோகனாம்பாள், ஒரு பட்டிக்காடா பட்டணமா, ஒரு கர்ணன், ஒரு வீரமாண்டிய கட்டபொம்மன், எந்தெந்த கேரக்டராக இருந்தாலும் அந்தந்த கேரக்டர் தான் அவர். குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னா சிவாஜி சார்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கேரக்டரில் அவரை மாதிரி இனிமேல் அது கிடையாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.